எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முதல்வர் விஜயுடைய மகன் முதல்வர் விஜய் மற்றும் த்ரிஷா செலிப்ரேட் பண்ண பர்த்டே செலிப்ரேஷன் குறித்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான விஷயத்தை தன்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இது இன்னைக்கு மிக பெருமளவுக்கு சோசியல் மீடியாக்களில் பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, த்ரிஷா குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு, முதல்வர் விஜய் குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு, இவங்க செலிப்ரேட் பண்ண பர்த்டே செலிப்ரேஷன் குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு, சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே எதனால இந்த அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, 2 நாட்களாக நம்முடைய தமிழகத்தில் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான். நம்முடைய முதல்வர் விஜயோடைய பர்த்டே செலிப்ரேஷன் நம்முடைய தமிழகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவே மிக பெருமளவுக்கு பிரம்மாண்டமாக ரொம்பவே சூப்பராக கொண்டாடப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய டிவிகே தொண்டர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்முடைய த்ரிஷா அவர்கள் எந்த ஒரு ஸ்டேட்டஸும் போடலை, எந்த ஒரு விஜய் சம்மந்தப்பட்ட போஸ்ட்டுமே போடலை. ஒட்டுமொத்த டிவிகே ரசிகர்களுக்குமே மிக பெருமளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பாடி த்ரிஷா அவர்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டாங்க. இத்தனைக்கு முதல்வர் விஜயை அன்ஃபாலோவும் பண்ணிட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. அப்போ தான் நம்முடைய த்ரிஷா அவர்கள் ஈவினிங் ஒரு விஷயம் பண்ணாங்க. நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் பார்ட்டி ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஷர்ட்டில் இருக்கிற மாதிரியும் த்ரிஷா அவர்கள் பக்கத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய கேக் இருக்குது. அந்த ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் போஸ்ட்டை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போடுறாங்க. ஒட்டுமொத்த தமிழகமே மிக பெருமளவுக்கு அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. இதுதான் 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா மிக பெருமளவுக்கு ட்ரெண்டிங்கு. அனைத்து பிரபலங்களும் முதல்வர் விஜய்க்கு நெருக்கமானவர்களும் இது பற்றி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க. எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி த்ரிஷா அவர்கள் பண்ணுற விஷயம் எல்லாமே எதற்காக பண்ணுறாங்க அப்படின்னா, முழுக்க சங்கீதா அவர்களை மனசை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க. ஏன்னா என்னைக்கு முதல்வர் விஜய் அவர்களை சங்கீதா அவர்கள் திருமணம் பண்ணாங்களோ அன்னையிலிருந்தே சங்கீதா அவர்கள் மேலே த்ரிஷா அவர்களுக்கு மிக பெருமளவுக்கு கோபம், மிக பெருமளவுக்கு ஒரு பொறாமை, அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தாங்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல சங்கீதா இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் த்ரிஷா அவர்கள் அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துக்கிட்ட மிக பெருமளவுக்கு புலம்பி தள்ளுவாங்களாம், கோவத்தில் வெடித்து தள்ளுவாங்களாம். அப்படி இருந்த த்ரிஷா அவர்கள் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்களாம், முதல்வர் விஜய் அவர்கள் கூடிய நெருங்கி பழகிட்டு இருந்தாங்களாம். அவங்க இன்ஸ்டாகிராமில் போடுற அனைத்து போஸ்ட்டுகளும், அதாவது முதல்வர் விஜய் கூட இருக்கிற மாதிரி போடுற அனைத்து போஸ்ட்டுகளுமே அப்பெல்லாம் எதுக்கு போட்டுட்டு இருப்பாங்களாம், சங்கீதா அவர்களை கோவப்படுத்தணும், சங்கீதா அவர்களை இங்கிருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுவாங்களாம். டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டைரக்டாக போடாமல், முதல்வர் விஜய் அவர்கள் கூட இருக்கிற டைரக்டாக போடாமல் இன்டைரக்டாக காட்டுற சில ஃபோட்டோஸ்களை போட்டுட்டு இருந்தாங்களாம். சரியா சங்கீதா அவர்கள் மட்டுமே புரிஞ்சு கொள்கிற மாதிரி ஃபோட்டோஸ்கள் போட்டிருந்தாங்களாம். அதாவது முதல்வர் விஜய் அவர்களுடைய ஷூ தெரிகிற மாதிரி, அவருடைய ஷர்ட்டு தெரிகிற மாதிரி, இன்டைரக்டாக சங்கீதா அவர்கள் புரிஞ்சு கொள்கிற மாதிரி என் கூட உன் கணவர் இருக்கார் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் கடைசீட்டில் த்ரிஷா நினச்ச மாதிரி சங்கீதா அவர்கள் உச்சக்கட்டமாக மனக்கவலை ஆகி டென்ஷன் ஆகி டைவர்ஸ் லெவலுக்கு போயிட்டாங்களாம். இப்படிலாம் இருக்கிறப்ப இன்னைக்கு முதல்வர் விஜயுடைய மகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் த்ரிஷாவை ஃபஸ்ட்டு அவங்கள ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு நினச்சோம். சின்ன வயசில் எனக்கும் என் தங்கச்சிக்கு எதுவுமே தெரியாது, ரொம்பவே நல்லா பழகுவாங்க. ஆனால் நாள் பட அவங்க எங்களையும் என்னுடைய அம்மாவையும் எங்களுடைய அப்பா கிட்டேருந்து ரொம்பவே பிரிக்க ஆரம்பித்தாங்க. எங்ககிட்ட நல்லா பேசினாலும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னைக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வராங்களோ அன்னைக்கெல்லாம் எனக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நிறைய சண்டை வந்துக்கிட்டே இருந்திருக்கு. நாள் பட ஒரு நாள் என்னுடைய அம்மாவையே எங்களுடைய அப்பா அடிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த இத்தனை வருஷத்தில் அதுதான் முதல் தடவை. அன்னையிலிருந்து நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுறது இல்லை. இன்னைக்கு இவங்க வேணும்னு இத்தனை போஸ்ட்டுகள் போட்டு எங்கள் அம்மாவை டைவர்ஸ் வாங்கின பிறகும் இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு புலம்பி தள்ளி இருக்கிறாராம். புலம்பி தள்ளினாரு அப்படிங்கிறத விட கோவத்தில் கொந்தளித்து பேசியிருக்கிறாராம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தற்போது மிக பெரும் அளவுக்கு சமூகத்தினால் பரவிட்டு இருக்கு. நேயர்களே, இதே பற்றின உங்களுடைய கருத்தில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.